நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டிவிக்கு ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு தலைமறைவானவங்களையும் அண்ட் இப்போ அவங்களோட நிலைமையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது காயத்ரி ரகுராம் அவர்கள். நாகா பத்திய பயமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. இந்த இது வரைக்கும் வந்துருச்சு, இதுல வர மாட்டேங்குது. உன்னை எப்படி கொலை பண்ண போற தெரியுமா? விசில். தாவேக்கா வெறும் அறிமுகம் தான் ஆகியிருக்காங்க. அவங்க களத்துல இல்ல, களத்துல அவங்களுக்கு பலமே இல்ல. மக்கள் வந்து விஜய்க்கு நம்பிக்கை வச்சிருக்காங்களே தவிர வேட்பாளர் பட்டியலை பார்த்தா அந்த நம்பிக்கை எல்லாமே போயிடும். சோ மக்கள் வந்து யாருமே கண்மூடித்தனமா இல்ல. உண்மை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா ஏடிஎம்கே தான் இந்த வாட்டி மெஜாரிட்டியில ஜெயிக்க போகுது. டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் போட்டின்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ரெண்டாவது இடத்துக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாலியா விஜய் அவர்கள் வந்து 3 வருஷம் தான் ஆகுது, சிஎம்ஏ ஆகிட்டாரு. நானும் மாங்குன்னு உழைக்கிறேன், மக்களுக்காக பேசுறேன், பெண்களுக்காக போராடிட்டு இருக்கேன். இன்னும் நமக்கு அந்த பிரேக் இன்னும் வரலன்னா, நமக்கு அந்த டைம் இன்னும் வரல. சோ எனக்கு கத்துக்க நிறையவே டைம் இருக்கு, நான் கத்துக்கிட்டே வரேன். ஆனா அவர் கத்துக்காம வந்திருக்காரு. நீ உணர்ச்சி வச்ச அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. நெக்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்? நான் சாட்டி துரைமுருகன் அவர்கள். எனக்கு மட்டும் வேலை போச்சு, என் லவ் போச்சு, மங்குஸ் மட்டும் உங்களை மட்டும் வேலைக்கு வச்சுக்கிட்டான். அவரை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டேன். பட் மறுபடியும் தோண்ட வந்துட்டே இருக்கு. இவங்க தான் ரொம்ப வாய் விட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க, வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். சினிமாக்காரன் வந்தான் ஜெயிச்சான் அப்படிங்கிற வரலாறு கடைசியே எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த தேர்தல் காலத்துல எங்களை எவனாலையும் எதிர்கொள்ள முடியாது, அந்த எவனாலையும் எங்களை எதிர்கொள்ள முடியாது. நாங்க ருத்ர தாண்டவம் ஆடலாம்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த பாட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் மறக்காம உங்களோட லிஸ்டையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.